ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பேபி வெயிட் கெய்னிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் ரெசிபி பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அண்ட் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மைல்டான லஞ்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவை, இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனல் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா நான் வடிச்சிக்கிறேன். நல்லா குழைய வடிச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து குக்கரில் வந்து செய்யலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு குக்கரில் செஞ்ச சாப்பாடு கொடுக்குறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. எப்பயாவது கொடுக்குறது ஓகே, பட் அடிக்கடி குக்கர்லேயே செஞ்சு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறது அவ்வளோ நல்லதில்லை. குழந்தைங்களுக்கு வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரலாம், வயிறு டைஜஸ்ட் ஆகாமல் போகலாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எப்பயாவது கொடுங்க, பட் அடிக்கடி குக்கரில் செஞ்சு சாப்பாடெலாம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி வடித்து கொடுக்குறது ரொம்பவே பெஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வடித்த சாதத்துலேருந்து எடுத்து தட்டில் மாற்றிட்டு அதை நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா குழைய மேஷ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபோர்க் இருந்தால் ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நான் வந்து மேஷர் இருந்தால் கூட பண்ணுவேன்னா அதுலேயும் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் ஒரு முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் ஒன்று சேர்த்துக்கிறேன். கூடவே குழந்தைங்களுக்குன்னு தனியாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிளகு சீரக பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள் தான் கொடுக்கணும். இது 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் நான் செய்கிறேன். உங்கள் குழந்தை வந்து 1 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உப்பை வந்து அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குழைய இருக்கணும். உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா சாதம் வடிச்சோல்லையா, அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமாக உருக்குன நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கறதுனால முட்டையோட அந்த ஸ்மெல் வந்து அடிக்காமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க முட்டைன்னும் போது இந்த மாதிரி நெய் சேர்த்து கொடுத்திங்கன்னா அந்த ஸ்மெல் தெரியாது. ஸோ ஈஸியாக சாப்பிடுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிப்பியை 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்பவே நல்லது. ஏன் சொல்கிறேன்னாக்கா 8 மாதத்துலேருந்து தான் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து எக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்கு ஆரம்பத்திலே இந்த மாதிரி சாதத்தோட பேசி கொடுக்கும்போது செட் ஆகாது. முதல்ல எக்கு கொடுத்து பழக்கப்படுத்துங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சாதமாக ஏதாவது கம்பைன் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள், குயிக்காக செஞ்சிடலாம். என்னோடய குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 8 மாதத்துலேருந்தே எக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு மஞ்சள் கரு தான் ஃபஸ்ட்டு கொடுக்க சொன்னாங்க. ஒரு சில பேர் மஞ்சள் கொடுக்க சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து ஒயிட் கொடுக்க சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. அதை பற்றி எனக்கு தெரியல. பட் டாக்டர் என்னோடய குழந்தைக்கு சொன்னது பார்த்திங்கன்னா மஞ்சள் தான் ஸ்டார்டிங்கில் கொடுக்க சொன்னாங்க. அதுதான் நான் கொடுத்தேன். இப்போ அவனுக்கு எக்கு சூப்பராகவே செட் ஆகிடுச்சு. அதாவது 1 வயசுக்கு மேலே தான் அந்த வெள்ளை வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை சாப்பிட்றதுனால ஸ்கின் அலர்ஜி வரலாம், குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாமல் போகலாம். அப்படின்றதுனால தான் ஒயிட் வந்து குழந்தையிலே அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறதா இருந்தால் மஞ்சள் கரு கொடுத்து அவங்களுக்கு வந்து பழக்கப்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.